ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். பிரியா ஆக்சுவலாக அப்படின்னு ஆஞ்சு சொல்ல போகிறான். அப்போ தான் அவனோட மைண்டுக்குள்ளே உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன், இனி உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் மைண்டுக்குள்ளே வருது. அப்படி இன்னும் பிரியா அவனுக்காக பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்ததும் ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா அப்படின்னு சொன்னவன் பிரியா என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவட உயிரை பணைய வச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தேங்க்ஸ் அதோட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் திரும்புகிறான். அப்போ பார்த்தா பிரியா என்னன்னா பிரைட் அவுட்ஃபிட்டில் வந்து நிற்கிறா. அதை பார்த்தா அஞ்சு மெரசல் ஆகிட்டான். அவளும் அவனை நோக்க அவனும் நோக்க. அதுக்கப்புறம் அவனும் அவகிட்ட போனவன் பிரியா என்ன கோலம் இது அப்படின்னு கேட்குறான். எனக்கும் நமனுக்கும் மேரேஜ் ஆக போகுது ஆஞ்ச், இது அதுக்கான கல்யாண கோலம்னு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறா. அவனும் நீ நமனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அவன் அப்படி சொன்னது அவளும் ஏன் செஞ்சுக்க கூடாது. அவனை கையை பிடிச்சி இழுத்து ரொட்டேட் பண்ணி அவன்கிட்ட க்ளோஸாக கொண்டு போனவன் மிரரை பார்த்துட்டே இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவனோட ஐஸ் க்ளோ ஆகிக்கிறது. அதுக்கப்புறம் அவளை அப்படியே முன்னால் எடுத்து அவனோட கையை விட்டு விடுறான். அதோடனே அவனோட ஐஸ் நார்மல் ஆகிடுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், அதை கேட்டுட்டு பிரியாமும் எதுவும் ஏன் தெளிவாக பேச மாட்டேங்கிற, எனக்கும் நமனுக்கும் நடக்க இருக்கிற மேரேஜை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுற, என்ன இங்கேருந்து போக வேணாங்கிற, உன்னோட ஃபேமிலி ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிற, அப்போ என் சந்தோஷம் என்ன ஆகுறது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது, என் அம்மாவோட நிலைமை என்ன ஆகுறது, நீ அடுத்தவங்களை பற்றி என்னைக்குமாவது யோசிச்சிக்கியா அப்படின்னு அவள் அழுதுகிட்டே கேட்குறா. உன்னை பற்றி யோசிச்சதால தான் நான் உன்கிட்ட பேச வந்திக்க. நம்மனை மட்டும் மேரேஜ் பண்ணிக்காத. அவன் குரு மத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ணதை நானே என் கண்ணால் பார்த்தேன். அவன் அப்படி சொன்னதும் அவளும் எப்போ மாதிரி போதும் நிறுத்து, அவங்க புள்ள மேலே அபாண்டமாக பழி சுமத்தா உனக்கு வெக்கமா இல்லையா ஆஞ்ச், நீ நமன் மேலே எவ்வளோ பழி போட்டாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நம்ப வேண்டியவங்க யாருன்னு தெரியும், நம்ப கூடாதவங்க யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்னோட அட்வைஸ் தேவையில்லை, தயவு செஞ்சு என் வழியை விட்டு விலகி நெல்லு, நான் கல்யாண மேடைக்கு போகணும் அப்படின்னு பேச திருப்பி வச்சுட்டே சொல்கிறா. அவனும் அவளையே பார்த்துட்டு இருந்ததும் அவளும் அவனை பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து போகிறா. அப்போ அவன் அவட கையை பிடிச்சிடுறான். இந்த இடத்த விட்டு நீ போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி வைத்து கிட்ட க்ளோஸாக வச்சுக்கிறான். கிஸ் பண்ண போகிற மாதிரி போகிறாங்க. அவள் பிரியா ஆஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை திருப்பிடுறா. என் பொறுமைக்கு நீ ஒருத்தி தான் காரணம் பிரியா, நீ இங்கேருந்து போகாத அப்படின்னு சொல்கிறான். அவளும் அழுதுகிட்டே நீ உண்மையிலேயே எனக்காக மனசார கவலைப்படுறேன்னா என்னை போக வேணான்னு சொல்கிற அதிகாரம் அப்படின்னு அவள் சொல்ல வர அதுக்குள்ளே வேதேஸ்வரி அவங்க பியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் எதுவும் நடக்காத மாதிரி தனித்தனியாக தள்ளி வந்து நின்றுக்குதுவோ. அப்போ அங்கே வந்து அவங்களும் பியா உனக்காக அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டிருக்காங்க, கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ பியா அஞ்சை திரும்பி பார்க்குறா. அவனும் அவளையே பார்த்துக்கிட்டிருக்கான். அப்போ அவளும் அங்கே இருந்து போனதும் அம்மா நீங்கள் பண்ணுறது சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதும் ரெண்டு பேரும் நின்று விடுவோம். நம்ம நல்லவன் கிடையாதுமா, இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது அவன் அப்படி சொன்னதும் அதுக்கு அம்மாவும் இனி சரி எது தவறு எதுன்னு துர்க்கை தாய் தான் எடுக்கணும் ஆஞ்ச் அப்படின்னு அம்மா கவலையாக சொல்கிறாங்க. துர்க்கை தாய் எப்போவோ முடிவெடுத்துட்டா அப்படின்னு குருமாதா சொன்னதும் அதை கேட்டு எல்லாரும் குருமாதா எழும்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஷோக்காகி நிமிர்ந்து பார்க்குதுவோ. அவள் பிரியாவும் குருமாதா அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி போயிட்டு டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அவங்களும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் குருமாதா நீங்கள் நல்லபடியாக குணமாகனதுக்கு அந்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும், இனி இனி உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. அவங்களும் நீ நல்லபடியாக இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிருக்காங்க. இங்கிட்டு நம்மனை பார்த்தா சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, போன தடவை உன்னால் எதுவுமே நடக்கலை, ஆனால் இந்த தடவையும் எதுவும் நடக்காமல் போச்சுன்னு வெய்யேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாண ஊர்வலம் நடக்கலைனாலும் உனக்கு சாவு ஊர்வலம் நிச்சயம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கவலையே படாதீங்க, நான் முன்னேற்பாடோட தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒழிச்சு வச்சுக்கிற அந்த ஏரோவை காட்டுறாரு. என்னையா காரியம் பண்ணுற, முதல்ல இதை ஒழிச்சு வை, கச்சிதமாக காரியத்தை முடிக்கணும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவன் ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது, ஸ்ட்ரென்த்தை காட்டாத, அவனை பிரைனை யூஸ் பண்ணி தான் காலி பண்ண முடியும். நல்ல சுச்சுவேஷன் வர சொல்ல நானே உனக்கு
சிக்னல் கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னு அவர்கிட்ட காய்ச்சிட்டிக்க சொல்ல பின்னால் சேகர் வரதை கண்டுட்டு வாங்க அங்கிள், என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு நைஸாக சமாளிக்கிறான். பிரியா அவ வாழ்க்கையில அஞ்சோட சேர வேண்டியவ, வேற யாரோடையும் சேரக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதும் பிரியா ஷோக் ஆகுறா. அப்ப அஞ்சும் அம்மாவும் இதைத்தான் நாமளும் ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரியே பாக்குதுவோ. அப்ப பிரியோட மைண்டுக்குள்ள அம்மா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்ப அவளும் நீங்க என்ன சொல்றீங்க குருமாதா, இதுதான் அப்படின்னா உங்களோட விருப்பமா? அப்ப நான் நம்மனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னது அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அதை நான் சொல்லல, அது நம்மண்ட கட்டுக்கதை. நீ 5 கல்யாணம் செஞ்சுக்கோன்னு தான் நான் விரும்பினேன். ஆனா நான் சொன்னது ஒண்ணு, அந்த நமன் செஞ்சது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, அவன் செஞ்ச துரோகம் எனக்கு தெரிய வந்ததும் அதை பத்தி நான் அவன்கிட்ட விசாரிச்சேன். அப்ப அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணான். அதை கேட்டு பிரியா ஷோக் ஆகி பாக்குறா. அப்ப அஞ்சு இதைத்தானே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரியே பாக்குறான். நமன் உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சானா, ஆனா அவன் உங்களோட பையன்ல. அவன் நம்பவும் முடியாம கேக்குறா. தாய்ங்கிறவ உலகத்துல கோசலை ஆயிக்கலாம், ஆனா பிறக்கிற புள்ள ராமன் ஆயிக்கிறது இல்ல. என் புள்ள நமன் ஒரு ராட்சசன். அவன் அம்மாவையே கொலை செய்ய முயற்சி செஞ்சவன். அவங்க அப்படி சொன்னதுதான் பிரியாவும் புரிஞ்சுக்கிட்டு அஞ்சா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஏக்கமா அவனை பாக்குறா. அவனும் அவளையே பார்த்துட்டிருக்கான். அப்ப அவனும் குருமாதாவை பார்த்து, இந்த உலகத்துல என்னால எதை வேணாலும் மன்னிக்க முடியும், ஆனா நமன் உங்களுக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்கு சரியான பதில அவன் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறா. அப்ப வேதஸ்ரீ அவங்களும் குருமாதா கிட்ட, நீங்க மட்டும் சரியான சமயத்துக்கு வராம போயிருந்தா எல்லாமே தலைகீழா மாறிக்கும். ஒருவேளை நான் முன்னாடியே உங்க பேச்ச கேட்டிருந்தா தப்பு எதுவும் நடந்திக்காது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. நீங்க உங்க மேல குற்றம் சுமக்க தேவையில்ல. இப்பெல்லாம் நடக்கணும்னு எழுதிக்குது, அதுதான் நடந்திக்குது. ஆனா ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டான். என் பியாக்கும் உங்க அஞ்சுக்கும் மேரேஜ் நடந்துச்சுன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அஞ்சும், ரூபி என்கிட்ட போய் சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா உறவுகள் என்னைக்கும் போய் ஆகாது. அவன் அப்படி சொன்னதும் அதை கேட்டு குருமாதாவும், உனக்கும் ரூபிக்கும் மேரேஜ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், இந்த விஷயத்த பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல நம்ம பியாட வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எதிர்த்து அவங்களும், வாங்க என் கூட வாங்க குருமாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கதான் போடுவோம். அப்ப நம்ம அங்கே ஹாயா கொண்டுகிட்டு, ஏன் இன்னும் பொண்ணை கூட்டிட்டு வராம இருக்காங்க ஏன்னு தெரியலையே. அப்ப புரோஹிதர் வேற, எங்க மாப்பிள்ள நல்ல நேரம் வேற முடிய போகுது, ஃபாஸ்டா பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஏன் ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதும், அவசரப்படல, சொல்ல வந்தது. அப்ப வேலையை பார்த்துட்டு உட்காரியா அப்படின்னு சொல்லி சொல்லுறான். அப்ப வேதஸ்ரீ அவங்களும் கரெக்டா அங்க மன பொண்ணு வர மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு அவனும் திரும்பி பாக்குறான். ஏன்னா இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அவனும், நீங்க இப்படி ஏதாச்சும் ஒன்று முன்னாடியே பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், மனசுல பச்சி சொல்லிச்சு. இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா நான் பிரியாவை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுங்கிறது உங்களோட எண்ணம். அவன் அப்படி சொல்லிட்டு சொல்ல கரெக்டா குருமாதாவும், அவங்க மட்டும் இல்லை, நானும் நீ பிரியாவை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனும் அவங்க எந்திரிச்சதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம முழிக்கிறான். ஆமா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதும் அவங்களும் கோவமா, அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாத, என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வேதஸ்ரீ அவங்களும், என்ன காதல விழுந்துச்சா, இனி இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ கரெக்டா மோகனா அவங்களும், டக்குன்னு இப்படி சொன்னா எப்படி, நம்மனுக்கும் பிரியாக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததே நீ தானே, இப்ப கொடுத்த வாக்க மீறது சரியில்லையே அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஏற்றி விடுறாங்க. மோகனா, இந்த விஷயத்துல நீ குறுக்கிடாத, அனாவசியமா ஏதாச்சும் பேசி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்காத. அவங்க அப்படி சொன்னதும் மோகனா ஏதோ வில்லங்கமாவே பண்ணி முடிச்ச மாதிரியே ஸ்மைல் பண்றாங்க. என் வாரிசை நினைச்சு நான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறேன், நீலாம் பிறந்த உடனே செத்து பேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி குருமாதா சொன்னதும், என்ன இப்படி பேசுறீங்க குருமாதா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே, அது அம்மாவுக்கு கொஞ்சம் நினைவு தவறிட்டுன்னு நினைக்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், போய் பிரியாவை கூட்டி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப குருமாதாவும் கோவமா, அவ எங்கேயும் வரமாட்டா,
தலைவரே நீங்க எல்லாரும் இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அப்ப அதுக்கு அஞ்சு டெரரா சொன்னது கேட்கல, இந்த மேரேஜ் இனிமே இங்க நடக்காது, கிளம்புங்க இங்க இந்த எல்லாரும். அப்போ வேதஸ்ரீ அவங்களும் இங்க மேரேஜ் நடக்காது, வந்தவங்கலாம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்ப எல்லாரும் போதும். அப்ப பிரியா வந்து நெல்லுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கிட்ட எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குதுவோ. அவன் என்னன்னா கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்றா. இவன் எப்படி சொல்றா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குதுவோ. மோகனா ஆண்டிக்கும் நமனுக்கும் மூஞ்சி ஃபுல்லா பல்லாதான் இருக்குது. அஞ்சும் புரியாம பாக்குறான். அப்ப பிரியாவும் அஞ்சை பார்த்துக்கிட்டே அப்படியே நமன் கிட்ட போயிட்டு நிக்கிறா. அப்ப பிரியா என்னன்னா எனக்கு தானே மேரேஜ் நடக்குது, அப்ப முடிவெடுக்க வேண்டியவளும் நான் தான், நான் நம்மளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றா. அவ சொல்றதை கேட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் ஆகி பாக்குதுவோ. அப்ப பார்த்தா மோகனா மட்டும் பிளான் சக்சஸ்ன மாதிரியே பாக்குறாங்க. அப்ப பிரியா யோசிச்சு பாக்குறா, அவன் நம்மளோட கைக்கு பேத்திட்டி பார்த்தானே. அப்ப பார்த்தா திவ்யா அவங்க நின்றுப்பாங்க. அப்ப அவளும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க கிட்டே போனவ அவங்கள ஹக் பண்ண பாப்பா. பட் அவளால டச் பண்ண முடியாம இந்திக்கும். அப்ப பார்த்து அங்க வந்த மோகனா அவங்க என்னன்னா அம்மாவோட ஞாபகம் அடிக்கடி வருதோ, சின்ன வயசுல இருந்து அம்மாவை தேடுறல உன் தவிப்பை பார்க்கும்போது என் மனசு வேதனைப்படுது, சத்தியமா சொல்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டே பண்றாங்க. அவளும் என்னன்னு வியட பார்த்துட்டீனதும் நீ கவலைப்படாத, பல வருஷமா உன்னை பெற்றதாய நான் பத்திரமா வச்சுக்க. அவளும் அதை கேட்டு கோவமாகி மோகனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாரா. அவங்க ஒரு சொடக்கு போட்டதும் திவ்யா அவங்க அங்க இருந்து மறைஞ்சி ஒரு பெரட்டா மாறிடுறாங்க. அதை பார்த்து பிரியாவும் அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறா. அவ மோகனாவும் நகராத, நீ சின்ன வயசாயிருக்கும் போது சில கதைகளை கேட்டுப்பியே, ஒரு நாட்டு ராஜாட உயிர் கிளிக்குள்ள இருக்குன்னு, அப்படித்தான் இது அப்படின்னு சொல்றாங்க. நீ கதையா கேட்டது இப்ப நிஜமா நடக்குது. அந்த ராஜா மாதிரி இப்ப அவங்க அம்மாட உயிரும் இந்த கிளிக்குள்ளதான் நிக்குது. அவங்க சொல்ல அவ அழுதுகிட்டே அந்த பெரட்டை பார்த்துக்கிட்டீக்கா. உன் கண் எதிரில் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை, அதாவது உன் அம்மா உயிரோட இருக்கணும்னா மறு வார்த்தை பேசாம நேரா போய் நமனுக்கு கழுத்தை நீட்டுற, இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். இந்த கூண்டில் இருக்கிற கிளியிட கழுத்தை நெரிக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. அவளும் அழுதுகிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரட்டை பார்க்குறா. ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொடுக்கு போட்டு அவங்க இந்த பெரட்டை எல்லாமாக்கிடுறாங்க. அவளும் அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு வேணாம் வேணாம், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு என் அம்மாவை எதுவும் பண்ணிடாத, என் அம்மாவை கொண்டுடாத அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கேட்குறா. நல்லது, சீக்கிரம் போ, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லணும் அதை அப்படியே செய். இன்னொன்னும் ஞாபகம் இருக்கட்டும், இந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவங்க அப்படி மிரட்டினதுலாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதனால தான் வேற வழி இல்லாமல் அந்த வெட்டிங்க்கு ஓகேன்னு சொல்லி நிற்கிறா. அவள் வேதஸ்ரீ அவங்களும் பிரியா வேணா பிரியா, நீ இந்த நம்மனை மேரேஜ் பண்ணிக்கவே கூடாது, இவன் குடும்பத்தாக என்ன துரோகம் பண்ணிக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள பிரியாவும் ஏடி நான் இந்த விஷயத்துல முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு மேலே யாரும் என்ன கட்டாயப்பட்ட வேணாம் அப்படின்னு சொல்றா. அப்போ அதை கேட்டு எல்லாரும் ஷோக்காகி பார்க்குதுவோ. டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வந்தா. பார்த்தா அவர் ரூம்ல இல்லாமல் இருந்ததும் அவன் வெளியே போறா. அப்போ பார்த்தா ஹேண்ட் ஷேப்ல ஏதோ டிஃப்ரெண்ட் ஆயிருந்ததும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போறா. அப்போ அவட ஹேண்டை வச்சு அவள் திரும்பினதும் ஒரு ரூம் ஒன்று ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா ஃபுல்லாக பாக்ஸாக ஆகிக்குது. அது எல்லாமே அப் டவுன் அப்படின்னு மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் சென்டரில் ஒரு பாக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்ததும் அவளும் அதை நோக்கி தான் போகிறா. அப்போ அப்பாவும் எங்கே போகிற நெல் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் அவளும் நின்றுடுறா. நீ இங்கே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளும் இதெல்லாம் என்ன டேட், என்ன இடம் இது, இவ்வளோ சவக்குடிக்கு, இதெல்லாம் எதுக்கு இங்கே இருக்குது, இதை பற்றி என்கிட்ட நீங்கள் எதுவுமே சொன்னதில்லையே. அதுக்கு அவரும் அது வந்து இந்த இடம் ஒரு ஆபத்தான இடம், இங்கே நிறைய தீய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவளும் தீய சக்தியா அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆகி கேட்குறா. ஆமாம், எல்லாமே பயங்கர தீய சக்திகள், அது எல்லாத்தையும் நானும் உன் அம்மாவும் சேர்ந்து தான் பிடிச்சோம், அடைச்சும் வச்சுக்கோ. அவர் சொன்னதை கேட்டுட்டு அவளும் ஷாக் ஆகி இவ்வளோ சக்திகளை, அவரும் மொத்தமாக 50 இருக்குது. இந்த தீய சக்திகளை அடக்கி வைக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, இங்கே இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையும் நாங்கள் மந்திரத்தால் கட்டி போட்டு வச்சுக்கோம். அவர் அப்படி சொல்லிட்டு சொல்ல அவன் என்னன்னா அந்த சென்டரில் இருக்கிற டிஃப்ரெண்டான பாக்ஸையே பார்த்துட்டீக்கா. கிட்டே போயிட்டு அதை டச் பண்ண போகிறா. அவள் டேடும் கொஞ்சம் எரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன செய்கிற, இங்கே இருக்கிற சவப்பொட்டியை தொடாத, குறிப்பாக இதை மறந்து தொட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் ஏன் இதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.
இதுக்குள்ள அடப்பட்டிக்கிற சக்தி ரொம்ப அகோரமான சக்தி படைச்சது. இந்த சக்தி வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா நிம்மதி போய்த்துரும். இங்க பாரு, நீ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்ட, ஆனா இன்னொரு தடவை நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது. எனக்கு வாக்கு கொடு. இனிமே இந்த இடத்துக்கு வர மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. இனிமே நீ இந்த இடத்துக்கு வரதா இருந்தா நீ ஏன் துணையோட தான் வரணும். அவர் வாக்கு கொடு அப்படின்னு அவள் கேட்டுட்டே இருந்ததும் அவளும் ஓகே டேட், ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றா. இங்க ரொம்ப நேரம் நிறுத்திக்கிறது சரியில்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போதுவோம். அப்போவும் அவன் திரும்பி அந்த டிஃப்ரெண்டான பாக்ஸையே பார்த்துட்டு போறா.